லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்களோ மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 483 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 396 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 719 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 55 தினார் 310 ஃபில்ஸ். தங்க விலையை சொல்லும் போதே வாயிலிருந்து எச்சி முழுங்குது. அட பாவிகளை, இப்படி போனால் நம்ம 1 கிராம் கூட வாங்க முடியாது. இதோ மாஸ் எஸ்கேப் தப்பினம் பொழைச்சோம்னு அரபிகள் எல்லாரும் இந்தியாவிலேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபத்து நெருங்கிவிட்டது. இதோ பணிப்பெண் மாமாவை ஓ மை காட் சரமாரியாக போட்டு தள்ளிய பணிப்பெண். ஃப்ரீடம், எங்களுடைய விடுதலை. இதோ 4 கான்வே பெண்கள் சாதில் அப்துல்லா பகுதிகளில் எக்ஸிகவேட்டர் ரோல் ஓவர் ஆகியிருக்குது. முப்படை இராணுவமும் அரபு நாடு இராணுவம் தங்களுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதோ அப்பார்ட்மெண்ட்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கட்டிடங்களுக்கு முனிசிபாலிட்டி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பாத உறவுகளை, தயவு செய்து இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக போங்க வாங்க. போன வாட்டி நான் தெரியப்படுத்தியிருந்தேன், வீதி கடவைகள் இல்லாமல் சும்மா ரோட்டில் அங்கே இங்கே க்ரோஸ் பண்ணி பிடிப்பட்டிங்கன்னா 20 தினார் அபராதம். அதே மாதிரி சட்ட விரோதமாக செயல்படக்கூடிய எந்த இடங்கள், மதுபானம் வியாபாரம், கள்ளச்சார வியாபாரம், சூது, மாது, இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவத்திலையும் ஈடுபடாதீங்க. இந்த நாட்களில் எல்லா பகுதிகளிலையும் அதிரடியான சோதனை நடக்குது. பிடிப்பட்டிங்கன்னா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. ஒரு பொது மன்னிப்பு சரி வரும் வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப ரிஸ்கியாக போயிட்டுருக்குது. இதோ நிப்பா வைரஸ் தப்பினோம் பொழைச்சி ஆள விடுங்களா அப்படின்ற மாதிரி அரபிகள் எல்லாரும் இந்தியா, நேபாள், தாய்லாந்து, தாய்வான் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து உடனடியாக வெளியேறாங்க. எல்லாரும் மாஸ்க் அணியவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இறைவனே போதுமானவன். என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுதுன்னு தெரியல. அடுத்த வைரஸினுடைய தாக்கம் ஆரம்பமாகுது. مساء الخير. اليوم الهروب من غرب الهند راح ان شاء الله الى العاصمة بومباي وبعدها بنشوف اقرب رحلة. انا ما حصلت الى الان على السعودية ولكن ربما الى على تايلاند او سنغافورة. الرحلة المتوفرة الليلة من العاصمة.
فتوكلنا على الله. கடைசி கட்டம். ஹுதா ஷராவி சிறிய நாட்டு ஆர்டிஸ்ட் போட்டு தள்ளிய ஹவுஸ்மேட். உகண்டா நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவர் தன்னுடைய முதலாளி ஹுதா அல் ஷராவி எனப்படும் பிரபல்யமான ஆர்டிஸ்டை கொண்ட சம்பவம் பதிவாகி இருக்குது. அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது அனைத்து அரபு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய உகண்டா மற்றும் இந்த ஆப்பிரிக்க நாட்டு பணிப்பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக மாறி இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய குணம், ஒரு சிலர் நல்ல குணத்தோட நல்ல மனுஷராக இருக்கிறாங்க. ஆனால் 100% யுத்தம் அது இதுன்னு அவங்களுடைய அந்த வாழ்ந்த விதமே ஆரம்பத்துலேருந்து அடிமை கோட்டுக்குள்ளேயே வாழ்ந்து ஒரு அடக்குமுறைக்குள்ளேயே வாழ்ந்தவங்க இப்போ இந்த நாடுகளில் வந்த பிறகும் அதே நிலைமை அனுபவிக்கும் போது அவங்கள அறியாமலே இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. சிலர் தயவு செய்து ரொம்ப கவனம், அவங்களோட கணக்கு வழக்கு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனாலும் கொஞ்சம் ஏதோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. போட்டு தள்ளுறதெல்லாம் அவங்களுக்கு சும்மா சர்வசாதாரணம். ரொம்ப கவனமாக இருங்க. 29ஆம் தேதி 6 மணி PM எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி 6 AM வரைக்கும் செகந்தரிங் ரோட்லேருந்து வரக்கூடிய கல்ஃப் ஸ்ட்ரீட் மூடப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் போகக்கூடிய டிரைவர்களுடைய கவனத்திற்கு. அதே மாதிரி பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில் ஒரு ஃபேக்கான பாதுகாப்பு நடவடிக்கை, ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி உடனடியாக செயல்படணும் அப்படின்ற ஒரு ஒத்திகையை நடத்தி பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி சாதுல் அப்துல்லா பகுதிகளில் நடந்த ஒரு துயர சம்பவம். சவுத் சாதுல் அப்துல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒரு எக்ஸிகவேட்டர் ஒன்று ரோல் ஓவர் ஆகினதில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி கோயத்துடைய முனிசிபாலிட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்குதா, வீடுகள் கட்டும்போது அந்த கட்டுமான பணிகள் எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்றாற்போல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குதா, சரியாக இருக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறாங்க. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். எந்த நேரத்தில் வேணாலும் சோதனை வரலாம். நாங்கள் உடுத்துறது, நாங்கள் சாப்பிட்றது எல்லாம் எங்களுடைய இஷ்டம். உங்களோட இஷ்டமாக இருக்கட்டும். அவங்களுடைய கதையும் பாருங்கள். அரபில் இருக்குது தெரிஞ்சவங்க. 4-4 கான்வே அரபி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 4-4 கான்வேக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி குவைத்துடைய, கத்தாருடைய, சவுதியுடைய ஆர்மியின் அதிரடியான நடவடிக்கை ஏற்பாடுகளை வீடியோ மூலம் பதிவிட்டுருக்கிறாங்க. அதையும் பாருங்கள். அதுபோல் துபாய் மற்றும் குவைத்துடைய மன்னரின் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளும் உள்ளே இருக்குது. வீடியோக்களை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அவசர நிலைமைக்கு எப்படி செயல்படுவாங்க கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுடைய ஆர்மி. ஜஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன் ஃபேக். திஸ் இஸ் நாட் அ ஃபயரிங், திஸ் இஸ் நாட் அ வார், திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபேக். இது சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா யூடியூப்காரன் அப்புறம் இதையும் தூக்கிடுவான், யுத்தகத்தை வீடியோ போட்டிருக்கேன்னு. இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒத்திகை தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் எப்படி செயல்படுவோம் அப்படின்றத முப்படைகளும் காட்டியிருக்கிறாங்க. குவைத், கத்தார், சவுதி, ஒமான், பஹ்ரைன் அதிகாரிகள் அனைவரும் அவங்களுடைய ஸ்மார்ட்னஸை காட்டியிருக்கிறாங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். அதே மாதிரி குவைத்துடைய மன்னர் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மன்னருடைய சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வீடியோ காட்சிகள் உள்ள இருக்குது, பாருங்கள்.
من متى الرجولة كانت متعلقة على قطعة قماش؟ وإذا الرجولة والأنوثة تنهز من شال، ترى المشكلة مو بالشال، المشكلة إن في ناس متحسين من نفسهم وطراز رجولتهم ضعيف. والأحلى من هذا كله إن الكلام اللي يطالع من بنت وواحدة ثانية تقعد تقول هذا هلاقة وبنات لا تلبسونه. والله بنات لا تلبسونه خلاص، لأن هي قالت لا نلبسه، فإن إحنا نمشي على رأيها. انتو مو هني الغريب ولا هني السالفة. تدرون شنو الغريب؟ غريب لما الشباب لبسوا وردي وسووا عنقوس ومسكوا جناط بإيدهم وتمشوا ولبسوا فان كليف وقلوب بقبتهم. ما شفت أحد قال تشبه بالنساء، ما شفت أحد قال عيب، ما شفت واحد طلع قال شباب هلاقة ما يصير. لا، قالوا حرية شخصية وستايل وموضة وما حد له شغل بالثاني. بس إذا بنت لبست شال لا، قامت القيامة وصارت هلاقة وتشبه بالرجال ومليون ألف شي حطيتوا فيها. نكون واضحين شوي، ترى التشبه مو باللبس، إلا إذا كان الشخص مهزوز من داخل وعلى باله أن القماش يهدد هويته. الشال مو حرام ولا مذكور بالقرآن، ولا نفس الحرير المحرم عند الرجال، هذا لبس عادي، أهم شيء إنه ساتر. بس نقطة آخر السطر، إن أنا بالنسبة لي إن الرجولة أكبر من إنه يكون لبس أو إنه يكون شال، والأنوثة أقوى من أي كلمة تنقال من الناس. في مثل مشهور عند الخليج يقول اكل ما يعجبك والبس ما يعجب الناس، بس أنا بالنسبة لي لا، أقول اكل ما يعجبك والبس اللي يعجبك، أهم شيء يكون باحترام ويناسب العادات والتقاليد. وبالنهاية إذا أنت تشوف إن الشال يهز رجولتك فراجع تعريف الرجولة عندك. ما كنت أبي أتكلم بهذا الموضوع، بس كنت ناطرة ألبس أوتفيت حلو يناسب الشال. أنا اليوم مشاركة بأكبر مسيرة لسيارات الدفع الرباعي بالعالم. بهالنقطة كل هذول الناس يجمعهم شيء واحد بس، اللي هو سيارتهم 4x4. مثل دولة الكويت تهنية في حائل حق الحدث العظيم اللي قاعدة أشوفه، ما شاء الله شباب من كل مكان، من كل المستويات، سيارات أشكال وأنواع من كل مكان بالخليج جايين ليه حايل عشان يكتبون التاريخ. أنا من المدينة بس عايشة بالرياض، وجيت طقيت مشوار خط من الرياض إلى حايل عشان أشارك بالمسابقة ونصنع التاريخ سوا. ويسجلون بأكبر مسير لسيارات الدفع الرباعي بالعالم، ويدخل موسوعة جينيس ب501 سيارة 4x4. جاية أشارك بأكبر مسيرة للدفع الرباعي في العالم، مو بس بالسعودية اللهم لك الحمد. وفي شيء مرة أنا مبسوطة فيه، إني أول مرة أصلاً أشارك بسيارتي. أكرم الشعب هم الحائل. حائل هي حائل أهل الكرم والجود. الاهتمامات اختلفت، بس كلهم أجزموا إن سياييرهم تنحط على يمناهم. Hi guys, இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம் தாத்தா? எங்க வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.